ஹே கைஸ், நான் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தமிழா சேனல் ஃபகத். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கியிருக்கோம் செகண்ட்ஸில். இந்த ட்ரோனோட ரிவ்யூ ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல்னு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ முடிச்ச பிறகு அந்த வீடியோஸையும் போய் வாட்ச் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட ஒரு ரிமோட்டு, 2 பேட்ரி கொடுத்துட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் மோட்ரு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரஷ்லெஸ் மோட்ரு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஓஏ சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம என்னத்தை காற்றடிச்சாலும் எங்கேயா போய் நம்ம டேமேஜ் ஆகிற மாதிரி ஆகப்போ இந்த சென்சர் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக கொடுக்கும். இந்த மோட்ரும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ப்ரஷ்லெஸ் மோட்ரு நல்லாயிருக்கும். கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1080p பிக்சல் கொடுத்துருக்காங்க. ட்ரோனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிமோட் பார்க்கும்போது உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ரோன் தான் இது. அது இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறன்ற ஒரு இமேஜ் நான் இதில் கொடுக்குறேன். ட்ரோன் எப்படி நம்ம ரன் பண்ணணுன்னு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கேமரா கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண டவுன் பண்ண அதுக்கு பட்டனு. இது கேமராவா இல்லை ஃபோட்டோவா அதை கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 1 கீ ரிட்டனு. நம்ம சப்போஸ் ட்ரோன் கொஞ்சம் ஹைட் போயிடுச்சுன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா 1 கீ ரிட்டன் ஆயிரும். நம்மக்கிட்ட ட்ரோன் வந்துடும். எந்த இடத்துல ரன்னிங் ஆகிடுச்சோ அங்கேயே வந்துடும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு எல்லாமே ஷோ ஆகும். ஜிபிஎஸ்ஸு, ட்ரோன் எவ்வளோ தூரம் ஹைட் இருக்குது எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்னு போட்டிருக்காங்க. 1 கிலோமீட்டர் வரை இதாகணும். இதோட பேட்ரி பர்சன்டேஜ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இதாகும்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸு இல்லைனா 20 மினிட்ஸ் வரை ரன்னிங் ஆகும். ஒரு பேட்டரியோட பவர் பார்த்தீங்கன்னா 2000 mAh கொடுத்துருக்காங்க. 2000 mAh. அதனால் மேக்ஸிமம் 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வரை ரன்னிங் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனை மவுண்ட் பண்ணுறதுக்காண்டி மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டோட ஜாயின் பண்ணி மவுண்ட் பண்ணுறதுக்கு. ட்ரோனோட லுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு டிஜேவோட லுக்கு அப்படியே இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூசர் கைடில் எல்லாமே நம்மளுக்கு போட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸாவது இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும். அந்த பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு இல்லை சார்ஜ் ஆகுதுன்னா அதோட ஐடென்டிட்டியும் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள். ட்ரோனை சுற்றி நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு சென்சர் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும். கீழே பார்த்தீங்கன்னா 4 இதுலேயுமே லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம நைட் டைம் ரன்னிங் பண்ணும்போது ட்ரோன் எந்த இடத்துல இருக்குது எல்லாமே ஷோ ஆகிறதுக்காண்டி 4 பக்கமும் லைட் கொடுத்துருக்காங்க. கலரிங் லைட்டு ரெட்டு ப்ளூ. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கேமராவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த கேமரா ரிமூவ் பண்ணிட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க ரிமோட்டையும். நான் ரன் பண்ணுற வீடியோ ப்ளஸ் இந்த ரிமோட்டை ஆட் பண்ணி அடுத்தது நம்மளோட ஃபோன் மவுண்ட்டை செட் பண்ணி அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு இந்த இதில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரோனில் எடுத்த வீடியோஸ்லாம் ரிமோட் ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு காட்டும், ஜிபிஎஸ் ஆனில் இருக்குது, எவ்வளோ ஹைட்டு போகுது, அப்புறம் அந்த ரிமோட்டோட பேட்ரி பர்சன்டேஜ், அந்த ட்ரோனோட பேட்ரி பர்சன்டேஜ் நம்ம ட்ரோன் இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணால் காட்டிடும். இப்போ நம்ம ட்ரோன் ஆன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன் ஆயிரும். ட்ரோனையும் இந்த ரிமோட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுற எப்படின்னா ஒரு 3 தாட்டி இந்த மாதிரி சுற்றினோம்னா நம்ம இதாயிரும். அடுத்தது இந்த பக்கம் ஒரு 3 தாட்டி நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா 2வது இதுவும் கனெக்டிங் ஆயிரும்.
நம்ம ட்ரோனை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பட்டனை வந்து அழுத்திட்டு தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அந்த 3 தாட்டி ரொட்டேட் பண்ணுறது எல்லாமே. அடுத்தது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதோட ஐடென்டிட்டி வந்து இந்த பேட்ரி ஷோ ஆகும். ட்ரோனோட பேட்டரியோட பர்சன்டேஜ் வந்து ஷோ ஆகும். அதை வச்சு நம்ம இதை வச்சு கனெக்டிங் ஆகிடுச்சின்னு செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ட்ரோனில் வந்து நம்மளுடைய லைட்டு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கனெக்டிங் ஆகிடுச்சி அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி. 2 தாட்டி ரொட்டேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து சாம்பிள் வந்து இதுதான். இந்த டூன்னு வந்துருச்சுன்னா ஃபஸ்ட் தாட்டி இந்த பக்கம் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும். 2வது தாட்டி ரொட்டேட் பண்ணும்போது இந்த டூன்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சி, இப்போ ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம ட்ரோன் ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து இது ரெண்டையும் நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ட்ரோன் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிரும். எப்படி டேக் ஆஃப் பண்ணுற மட்டும் பாருங்கள். டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜிபிஎஸ் எல்லாமே இருக்கனால நம்ம ட்ரோன் வந்து எங்கேயும் அவ்வளோ இந்த அளவுக்கு மூவ் ஆகாது நம்ம இடத்த தவிர. இதில் ஃபுல் கண்ட்ரோலு. அந்த கண்ட்ரோலோட ஃபோட்டோவை கூட உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு. நம்மளுக்கு வந்து இதோட ரேஞ்ச் காட்டும் பாருங்கள், ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை மீட்டரில் இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யூசர் கைடு, இன்னொரு யூசர் கைடில் வந்து அதுக்குள்ளே ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாந்தா அந்த மொபைலோட இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த பார்கோட் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வீடியோ ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இந்த ட்ரோனை 1 கீ ரிட்டர்ன் பண்ணிட்டு அந்த ட்ரோனை வந்து நம்ம ஹேண்டில் பிடிச்சி பேக்கில் ரொட்டேட் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன். ஃபாலோ மீ, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கூட ஃபாலோ பண்ண வைக்கலாம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். இந்த ஆப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரோனோட வீடியோ பார்த்துப்பே நினைக்கிறேன், நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஓரளவு வந்து நம்மளுக்கு வந்து டிஜேயோட பாதி இது நம்மளுக்கு வந்து இதில் கிடைக்கிது. டிஜே லெவலுக்குன்னு இல்லை, டிஜே லெவலோட கொஞ்சம் இதாக நம்மளுக்கு இந்த ட்ரோன் வந்து இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து நான் கேமராவையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன். பின்னாடி இதில் உள்ள கேமரா எடுத்துகிட்டு நம்ம புது கேமராவையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறேன். அந்த வீடியோஸும் உங்களுக்கு வரும். இந்த ட்ரோனோட பயன்கள்லாம் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அது இல்லாமல் இந்த ட்ரோனை இது இல்லாமல் பெரிய பெரிய ட்ரோன்லாம் வச்சு எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரு மித்த வேறு யூஸுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரோன் மூலமாக அதிகமான பயன் வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புத்தமுதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் தமிழா சேனல் ஃபகத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.